எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்டர் விஜயோட ஜனநாயகன் படம் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தது. இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஃப்ரைடே அன்னைக்கு. பட் ஆனால் வந்து அது துரதிருஷ்டவசமாக வந்து அது போஸ்ட்போன் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வெட்னஸ்டே அன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பெட்டிஷன் வந்து இவங்க ஃபைல் பண்ணியிருந்திருக்காங்க. ப்ரொடக்ஷன் கம்பெனி கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து, அதாவது அவங்களுக்கு வந்து சிபிஎஃப்சிலேருந்து வந்து அவங்களுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் இனி வரல, கொடுக்கப்படலை அப்படின்னு வந்து ஒரு பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணனால அதை அப்படியே வந்து ஹோல்டில் போட்டு வச்சுருக்காங்க. ஜஸ்டிஸ் பிடி ஆஷா அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து தள்ளி வச்சுருக்காங்க அவங்களுடைய அந்த தீர்ப்பை. அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அந்த ஜென்ரல் அந்த சுந்தரேசன் அப்படிங்கிறவர் வந்து சிபிஎஃப்சிக்கு அந்த சாதகமாகவும், இவர் வந்து சதீஷ் பரசரன் அப்படிங்கிறவர் வந்து விஜய் சுப்பிரமணியன் அவருடைய தலைமையில் வந்து அவங்க 2 பேர் வாதிட்டதை வந்து பார்த்து அவங்க வந்து தள்ளி வச்சுருக்காங்க அந்த தீர்ப்பை. ஜஸ்டிஸ் ஆஷா என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து தீர்ப்பு வந்து ஜனவரி 9 மேபி வழங்கப்படலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து வழங்கப்படும்னு சொல்லலை, வழங்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அடிஷ்னல் சாலிசிட்டர் ஜென்ரல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து இந்த 5 மெம்பர்ஸ் கொண்ட அந்த எக்ஸாமினிங் அந்த கமிட்டியில் வந்து ஒருத்தர் வந்து படத்தை பார்த்துருக்காங்க டிசம்பர் 19. அப்புறம் வந்து அவங்க வந்து கம்ப்ளைண்ட்டையும் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த சிபிஎஃப்சி அந்த சேர்மேனுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. அந்த அப்ஜெக்ஷன்ஸ் வந்து கன்சிடரே பண்ணப்படலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கல்ல அண்டர் ஏஜ் 16+ சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது, அதுக்கு வந்து முன்னாடியே வந்து பண்ணதுக்கப்புறமும் அது வந்து கன்சிடர் பண்ணல. அதில் சில சர்டன் இந்த இதெல்லாம் இருக்குது, கட் பண்ண வேண்டிய சீன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்திருக்காரு. இந்த டெசிஷன் வந்து என்ன சினிமாட்டோகிராஃப் அந்த சர்டிஃபிகேஷன் ரூல்ஸ் அந்த 2024 பிரகாரம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த அசிஸ்டண்ட் சாலிசிட்டர் ஜென்ரல் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து கோர்ட்டு வந்து டைரக்ட் தான் பண்ண முடியும். சிபிஎஃப்சி அதான் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷனை வந்து பர்ஃபார்ம் பண்ணுங்க அவங்களோட வேலையை கரெக்டாக அப்படின்னு, அதான் வித்தின் தி அந்த ஸ்டாச்சுரி இந்த டைம் லிமிட்ஸ்குள்ளே வந்து பண்ணணும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அப்புறம் டிசிஷனும் வந்து எடுங்க, ஏதாவது ஒரு வேலை வந்து ஒன்று இல்லாட்டி இன்னொரு வேலை ஏதாவது ஒரு வேலை எடுங்கன்னு தான் நாங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த பரசரன் அப்படிங்கிறவர் என்ன ஆர்கியூ பண்ணியிருக்காருன்னா, சிபிஎஃப்சி வந்து ரொம்ப வந்து க்ரெடென்ஸ் வந்து கொடுக்க வேண்டாம் அந்த இந்த 5 மெம்பர்ஸ் கொண்ட எக்ஸாமினிங் கமிட்டிக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரெக்கமெண்டேஷன் மெஜாரிட்டி 4 மெம்பர்ஸ் இருக்கும்போது அவங்களுடைய வந்து வியூஸை வந்து பார்க்கணும், ப்ரிவேல் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. பரசரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து அவங்க சொன்ன மாதிரியே வந்து இந்த கட் பண்ண வேண்டிய சீன்ஸ் வந்து 27 மாடிஃபிகேஷன் பண்ண வேண்டியது எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணது எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து பண்ணிட்டாங்க. ஆனாலும் வந்து இதை ரைட்ஃபுல்லாக வந்து அண்டர் ஏஜ் 16+ சர்டிஃபிகேட் வந்து வித்தவுட் ரெஃபர் அந்த ரிவைசிங் கமிட்டியில் வந்து அதை ரெஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருக்காங்க. அந்த 5 பேர் கொண்ட குழுவில் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தனால இந்த மாதிரி வந்து அதை ஹோல்டு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் ப்ரொடியூசர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து 500 கோடி வந்து போட்டிருக்கோம், இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், இதை வந்து அப்படியே ஈஸியாக வந்து எடுத்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இதை வந்து ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு கிடக்கிறேன், நான் இந்த மூவி வந்து ஜனவரி 9 வந்து ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னென்னா டிசம்பர்லேயே நாங்கள் எல்லாத்தையுமே வந்து சப்மிட் பண்ணியாச்சு சிபிஎஃப்சிக்கு. தத்கால் இதுவும் நாங்கள் பண்ணிட்டோம், ப்ரொசீஜரும் வந்து நாங்கள் வென்ட் த்ரூ பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. விஜயோட படம் ஜனநாயகன் வந்து இப்போ வந்து ரிலீஸ் ஆகலை, போஸ்ட்போண்ட் ஆகியிருக்கு. பட் அது எந்த டேட்டு அப்படின்னு வந்து வில் பி அனௌன்ஸ் லேட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. பிறகு அறிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி எர்லியஸ்ட்டாக வந்து அறிவிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன ஏதுங்கிறது பார்த்தா தான் தெரியும். இதில் வந்து ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் இவருடைய பொலிட்டிக்கல் என்ட்ரினால் தான் வந்து இவருடைய படத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து சிலர்லாம் வந்து ரொம்ப அஜிடேட்டடாக வந்து பேசியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு எப்படி வந்து எவ்வளோ சீக்கிரத்தில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, எப்படி வந்து அந்த சென்சார் சர்டிஃபிகேட் எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம்
வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். வெயிட் பண்ணி பார்ப்போம். எதிர்பார்த்து இருப்போம். அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and press the bell icon. Thank you.